நம்ம மட் பிரிக் மேலே பட்டி வச்சுக்கிறாரு. சிங்கிள் கோட் வச்சுட்டு அதுக்கு மேலே டபுள் கோட்டை கன்னியூவாக வைக்கிறாரு. அதுக்கு மேலே நல்லா ரஃப் பண்ணிட்டு அது மேலேயே டேப் அடிக்கிறாரு. நம்ம கிளைண்ட் ஒருத்தர், சார் மட் இன்டர்லாக் பிரிக்கில் எப்படி சார் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் அடிக்கலாங்கிறத கேட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்களா, பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் சார், அதிகமாக போயிடக்கூடாதுங்கிறத அவரு சொன்னார். கண்டிப்பாக அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற ஐடியாவும் நம்ம கொடுத்தோம். அதாவது ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச மாதிரி டேப் அடிச்சுட்டு, அதாவது பட்டி டபுள் கோட் வச்சுட்டு அதுக்கு மேலே டேப் அடிச்சுட்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌனு, லைட் கலரு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பெயிண்ட் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த டேப்பை உரித்து எடுத்தோம்னா பிரிக்கோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மட் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மட் பிரிக்லேயும் இந்த மாதிரி ஃபினிஷிங் வராது. 100% கிடைக்கவும் கிடைக்காது. அதாவது நல்ல கல்லாக ஃபினிஷிங் இருக்கிற கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபினிஷிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் டபுள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தரமான மட் இன்டர்லாக் பிரிக்ஸ் வேணும்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க.